ஜெபம் செய்வோம். அன்பு விரக்கமுள்ள பரலோக பிதாவே, மனமகிழ்ச்சியான இந்த வேலைக்காக நின்றோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. நாம் நிற்பதும் நிர்மூலமாக நிற்பதும் கர்த்தருடைய கிருபையே. உம்முடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவை காலை தோறும் புதிதாக இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். நமது ஆண்டவர் சொன்ன வார்த்தையை கேளுங்க. என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிப்பேன். அதிகாலையிலே என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார். ஆண்டவரை சிநேகிக்கிறவங்க அதிகாலையிலே தேடுவாங்க. ஆண்டவரும் நம்மை சிநேகிப்பார். அதனாலே ஒரு நாளும் ஒரு குறையின்றி அவர் நடத்த வல்லவராக இருக்கிறார். நம்ம ஒரு நாள் கூட ஜெபிக்காம அதை விட்டு விட்டோம்னா ஆண்டவர் சிநேகிப்பதையும் விட்டு விடுவார். இதை தொடர்ந்து ஆண்டவரை நம்ம நோக்கி பார்க்க இந்த தருணத்தை கொடுத்தபடினாலும் நமக்கு ஸ்தோத்திரம். சூழல்கள் வெவ்வேறாக இருந்தாலும், காலங்கள் மாறினாலும், மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும், வனாந்தரத்திலே திரிந்தாலும், செங்கடலுக்குள்ளே போனாலும், சிங்க கபிக்குள்ளே போனாலும், தேவரீர் எங்களோடு கூட இருந்து நடத்துகிற நம்முடைய ஆச்சரியமான அற்புதத்திற்காக நன்றி செலுத்தி ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் கூட எங்கள் பெற்றோர், கணவன், மனைவி, பிள்ளைகள், பேர பிள்ளைகள், வேலை, ஊதியம், உணவு, நல்ல சுகம், ஆரோக்கியம், நீடிய வாழ்வு அனைத்திற்காக உமக்கு நன்றி செலுத்தி ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படலை, உம் தயை என்னை கைவிடலை அப்படின்னு ஏற்கனவே பாடியிருக்கிறோம். பாடுவோம். உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படலை, உம் தயை என்னை கைவிடலை. உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படலை, உம் தயை என்னை கைவிடலை. வெறுங்கையாய் நான் நடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். வெறுங்கையாய் நான் நடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். ஏல் எல்லோகேல் எல்லோகேல் எல்லோகே உம்மை துதிப்பேன். ஏல் எல்லோகேல் எல்லோகேல் எல்லோகே உம்மை துதிப்பேன். காயப்பட்டு நின்றேன், கண்ணீரில் சென்றேன், கலங்கின எனக்காக இறங்கி வந்தேன். காயப்பட்டு நின்றேன், கண்ணீரில் சென்றேன், கலங்கின எனக்காக இறங்கி வந்தேன். உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்த யாவையும் திரும்ப தந்தீர். உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்த யாவையும் எனக்கு தந்தீர். ஏல் எல்லோகி ஏல் எல்லோகி ஏல் எல்லோகி நான் உம்மை துதிப்பேன். ஏல் எல்லோகி ஏல் எல்லோகி ஏல் எல்லோகி நான் உம்மை துதிப்பேன். வேண்டியோரெல்லாம் வீடை பெற்ற போதும் வேண்டியதெல்லாம் எனக்கு தந்தீர். வேண்டுவோரெல்லாம் வீடை பெற்ற போதும் வேண்டியதெல்லாம் எனக்கு தந்தீர். பரதேசியாய் நான் தங்கினதை சுதந்திரமாய் மாற்றி தந்தீர். பரதேசியாய் நான் தங்கினதை சுதந்திரமாக மாற்றி தந்தீர். ஏல் எல்லோகி ஏல் எல்லோகி ஏல் எல்லோகி நான் உம்மை துதிப்பேன். ஏல் எல்லோகி ஏல் எல்லோகி ஏல் எல்லோகி நான் உம்மை துதிப்பேன். உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல, உம் தயை என்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல, உம் தயை என்னை கைவிடல. வெறுங்கையாய் நான் நடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். ஏல் எல்லோகி ஏல் எல்லோகேல்
எல்லோகி நான் உம்மை துதிப்பேனேல். எல்லோகியேல் எல்லோகியேல் எல்லோகி நான் உம்மை துதிப்பேன். கைகளை உயர்த்தி என்ன அவசரமோ அவசியமோ அதுக்காக கையை உயர்த்துங்க. ஆண்டவரே ஜெயம் கத்தரால் வரணும். படிக்கிற பிள்ளைங்க நீட்டில் அவ்வளோ பெரிய குளறுபடி, இப்போ அட்மிஷன் வேணும். எனவே கைகளை உயர்த்துங்க. என் பிள்ளையின் படிப்பு காரியத்தை நீங்கள் ஒழுங்குபடுத்துங்க என்று சொல்லி நல்ல கதறி ஜெபம் பண்ணுங்க. பிள்ளையின் திருமணத்திற்காக கதறுங்க. ஆண்டவரே என் மகனுக்கு ஒரு நல்ல மகளை கொடுங்க, என் மகளுக்கு ஒரு நல்ல மகனை கொடுங்க. ஆண்டவரே எலியேசரை அனுப்புங்க. எங்களால் போக முடியாது, நீங்கள் முன்னே போய் கோண நாளவுகளை செவையாக மாற்றி கரடுமுடானை சமப்படுத்துங்க. ஆண்டவரே தாயின் கருவில் இருக்கும் பொழுதே தெரிந்து கொண்டப்பட்ட உம்முடைய பிள்ளைகள் நாங்கள். யாருக்கு யார் என்று அப்பொழுதே நீர் எழுதி வைத்திருக்கிறேன். விரைவாய் செய்யுங்க ஆண்டவரே. வியாதியில் இருக்கிறவங்க இந்த கோடை காலத்தில் வியாதியில நிற்கிறவங்க கைகளை உயர்த்தி ஆண்டவரே உம்முடைய ஆணி பாய்ந்த கைகளாலே காயப்பட்ட தழும்புகளாலே குணமாக்குங்கன்னு சொல்லுங்க. ஓ தேங்க்யூ லார்ட். வல்லமை புறப்பட்டு போகிறதை நான் பார்க்கிறேன். கண்களிலே, இருதயத்திலே, சிந்தையிலே, நுரையீரலிலே, ஜீரண உறுப்புகளிலே, ஜீரண மண்டலங்களிலே ஓ கர்த்தருடைய வல்லமை புறப்பட்டு போகிறதை நான் பார்க்க. பிரயோஜனமான பாவியான நாங்கள் ஆண்டவரே உம்முடைய அற்புதத்தை தேடி நாடி நிற்கிறோம், ஜபிக்கிறோம்ப்பா, வாஞ்சிக்கிறோம், காத்திருக்கிறோம். அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில. வேலை இல்லாதவர்கள் கைகளை உயர்த்தி ஆண்டவரே இன்னைக்கு அநேகருக்கு வேலை இழப்பு, கர்த்தர் வேலை நிரந்தர உறுதிப்படுத்துவீராக. குழந்தை இல்லாதவர்களுடைய கர்ப்பங்கள் திறக்கப்படட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். நான் விசுவாசிக்கிறேன். பெற பண்ணுகிறவர், பிரசவிக்க பண்ணுகிறவர், எனக்கு அந்த அற்புதத்தை செய்தவர், எங்கள் குடும்பத்திற்கு செய்தவர் உங்களுக்கும் செய்வார். கடன்கள் எல்லாம் விலகும். நல்ல கைகளை உயர்த்தி ஆண்டவரே கடன்கள் எல்லாம் மறையட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. அது கொடுக்கிற நிர்வாகத்தை எங்களுக்கு தார். இந்த காலை ஊழியத்துக்காக எல்லாம் கரம் உயர்த்துங்க பார்ப்போம். நம்ம ஜெபிக்கலாம், எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கலாம். அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும் ஆண்டவரே. ஒரு நாளிலே ஏதாவது ஒரு அற்புதம் ஒருவருக்காவது, இருவருக்காவது, 10 பேருக்காவது, ஏன் கேட்கிற அனைவருக்குமே அற்புதம் செய்து ஆசீர்வதிங்க, சாட்சியாக நிறுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பிரியமானவர், இந்த காத்திருக்கிறவங்க உடைய லைஃப்ல அவங்க கேட்கிற கேள்விகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்னும் எத்தனை கேள்விகள் நம்ம பார்க்க போறோம் தெரியல. இதெல்லாம் நாம கேட்ட கேள்விதான். ஆனா வேதாகமத்துல எப்படி கேட்டாங்க, அதுக்கு கர்த்தர் எப்படி பதில் சொன்னார் என்பதை குறித்து தான் நம்ம கொஞ்சம் சிந்திச்சு தியானிச்சு நாம் ஜெபிக்க போகிறோம். வெயிட் பண்ற ஆண்டவரை கிடைக்கல, வெயிட் பண்ண கிடைக்கல. சிலர் சொல்லுவாங்க, இல்லை வெயிட்டிங் பீரியட் முடிஞ்சு போச்சு, இனி நான் காத்திருக்க போவதில்லை, இதிலே என் வாழ்க்கையை நான் முடித்து கொள்ள போகிறேன். சரி, இப்படிப்பட்ட சூழ்நிலை யோபுவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். யோபுவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அப்போது சாத்தான் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு யோபுவின் உள்ளங்கால் தொடங்கி அவன் உச்சந்தலை மட்டும் கொடிய பருக்களினாலே அவனை வாதித்தான். அவன் ஒரு ஓட்டை எடுத்து தன்னை சுரண்டி கொண்டு சாம்பலில் உட்கார்ந்தான். அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்திலே உறுதியாய் நிற்கிறீரோ? தேவனை தூஷித்து
ஜீவனை விடும் என்றார். ஏங்க இந்த இழப்பு உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த சம்பாஷணை பிட்வீன் காட் அண்ட் சாட்டன் உங்களுக்கு நல்லாவே தெரியும். அது எவ்வளோ டீப் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு புரியும். அவன் போய் சாத்தான் ஆண்டுடைய சன்னிதானத்தில் நின்று யோபு குறித்து அவன் பேசின பொழுது, ஆண்டவர் யோபு குறித்து சாட்சி சொன்ன பொழுதும் இவையெல்லாம் நமக்கு நல்லா தெரியும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில அவனுக்கு ஏற்பட்ட இழப்புகளும் நமக்கு தெரியும். அவருடைய குழந்தைகள் எல்லாம் 10 பேரும் மரித்து போனார். ஆஸ்திகள் இழந்து போனான், பிச்சை எடுக்கிற அளவுக்கு. அடுத்த வேளை உணவுக்கு கூட கண்ணீரோடு நிற்கிற அளவுக்கு அவனுடைய எல்லா ஆடு மாடு கழுதைகள் எல்லாம் ஓட்டி கொண்டு போனார்கள். வேலைக்காரர்கள் எல்லாம் போயிட்டாங்க. இப்ப தனிமையிலே விடப்பட்டான். இதுதான் சூழ்நிலை. இன்னைக்கு ஒருவேளை இப்படிப்பட்ட சூழ்நிலையில எல்லாரும் விட்டுட்டாங்க. அண்ணன், தம்பி, அப்பா, அம்மா, வேலை செய்கிற ஸ்தலத்துல நம்ம கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையில நிற்கும் பொழுது, நம் வறுமையிலே நிற்கும் பொழுது, குழந்தையின்மையிலே நிற்கும் பொழுது, வியாதி இல்லாமல் வியாதியோடு இருக்கும் பொழுது, ஒருவேளை வேலை இல்லாமல் நிற்கும் பொழுது, நீங்க ஒருவேளை அனுபவஸ்தரா இருந்தீங்கன்னா இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. திரும்பி பார்த்தா ஒருவரும் இருக்க மாட்டான். உங்களை தவிர ஒருவரும் இருக்க மாட்டாங்க. நீங்க, உங்க மனைவி, சில நேரங்களில் பிள்ளைகள் விட்டு போயிடுவாங்க, சில நேரங்களில் மருமகன் விட்டு போவாங்க. இவையெல்லாம் விட்டு போன பிறகு கூடவே யாரும் இருக்க மாட்டாங்க, தனிமைதான். இப்போ இவர் இந்த வியாதிக்கு அப்புறம் எத்தனை வருஷம் வியாதி என்று நமக்கு தெரியாது. நீங்க எப்பயாச்சும் கணக்கு போட்டிருக்கீங்களா? எனக்கு தெரியாது. நான் அதை பத்தி சிந்தித்திருக்கிறேன். எங்களோட பெரியவர்களோடு கூட நான் பேசியிருக்கிறேன். அதன் பிறகு அவர் 125 வருஷம் வாழ்ந்து பூரண ஆயுசுள்ளராக மரித்தார் என்று கடைசி அத்தியாயத்திலே நாம் வாசிக்கிறோம். அப்போ அந்த வியாதி, அந்த இழப்பு 1-2 தினங்களிலே நடந்தது அல்ல. நல்லா கவனிங்க. இது ஒரு நாள் அல்ல. எனக்கு தெரிஞ்சு மாதத்தின் இடைவெளியில அல்லது வருடத்தின் இடைவெளியில இது நடந்திருக்க வேண்டும். இன்ஸ்டண்டா எதுவும் உடனே இம்மீடியட்டா நடக்காது. அதனால ஒருவேளை முதல்ல கழுதை போயிருக்கும், குதிரை போயிருக்கும், ஒட்டகம் போயிருக்கும், அப்புறம் அப்படியே கடன்ல போயிருப்பாரு. திடீரென்று பிள்ளைகள் இருந்து போனாங்க, முடிஞ்சது ஜோ. அதுக்கப்புறம் வீடு இடிந்து போயிட்டு முடிந்தது. இப்போ சரீரத்திலும் வியாதி. அந்த நேரத்தில் தான் உங்க மனைவி சொல்றாங்க, எதுக்காக, ஏன்? இந்த வார்த்தையை தான் நாம் நேற்றிலிருந்து நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நீர் என்ன தருவீர் எனக்கு? நான் காத்திருந்தா என்ன தருவீர்? இப்போ யோபுவின் மனைவிக்கு வந்தது என்ன கிடைக்கும்? என்ன கிடைக்கும்? நீ உத்தமத்திலே நடந்ததுனாலே உனக்கு வந்த பலன் என்ன? எனக்கெல்லாம் அநேக நேரம் அது வந்திருக்கு. ஏன்னா நல்லவர்கள் எல்லாம் தண்டிக்கப்படுகிறார்கள், கெட்டவங்கள் எல்லாம் வாழ்றாங்க, நிறைய தவறு செய்கிறவங்களாம் செழித்திருக்கிறாங்க. நம்ம கொஞ்சமாவது உத்தமத்துல நடக்கிறோம்னா நாம தான் நிறைய பாடுகளை அனுபவித்து வருகிறோம், இழப்புகளை அனுபவித்து வருகிறோம். இயற்கையாகவே நம்ம ஹியூமன் தானே, இந்த கேள்வி நமக்கு வரும். ஆண்டவரே என்னை கைவிட்டீர். தாவீதும் அதான் கேட்டான், தேவனே தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்? என் ஆண்டவரும் கேட்டார், ஏன் என்னை கைவிட்டீர்? அவருக்கும் ஒரு இடத்துல ஒரு பெரிய சூழ்நிலை வந்த பொழுது அவர் சொன்னார், இந்த பாத்திரம் முடியல, என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆனா என்னுடைய சித்தத்தின்படி அல்ல,
உங்களுடைய சித்தத்தின்படியாக கடவுள். சரி, இதை நான் பேசுனதுனால உங்களுக்கு மனதுக்குள்ள ஆமாமா ஐயரும் வந்து நம்ம நினைச்சதே பேசுறாரு அப்படின்னு சொல்லி நீங்க ரொம்ப சந்தோஷமா உடனே இமீடியட்டா யோபு மனைவி சொன்னது மாதிரியே ஆண்டவரை தூஷித்து அடப்போட வாழ்க்கையை எப்படி வேணா டீல் பண்ணிக்கலாம், எனக்கு ஒன்றும் நடக்க போவதில்லை அப்படின்னு நீங்கள் போயிடக்கூடாது. இதுதான் ஃபர்ஸ்ட் ஹாஃப். செகண்ட் ஹாஃபை நம்ம பார்க்கணும். செகண்ட் ஹாஃப் எடுத்துக்கலாம். எங்கே நமக்கு பதில் கிடைக்குதுன்னா, நம்ம அடிக்கடி 42 அதுதான் நம்ம அது பதிலாக நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் அது இல்லை பதில். பதில் வந்து 38ஆம் அதிகாரத்தில் தான் இருக்கு. 38ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் யோபுவோடு கூட பேச ஆரம்பிக்கிறார். நல்லா கவனிங்க, இது ஒரு முக்கியமான சாப்டர். இது நீங்க வீட்டில் உட்காந்து இப்போ பொறுமையா இதை படிங்க. ஆண்டவர் கேட்கிற கேள்விக்கெல்லாம் நம்ம ஆண்டவர் நிறைய கேள்வி கேட்டோம். ஏன், எப்போ செய்வீங்க, எப்படி செய்வீங்க, ஏன் இந்த காலதாமதம், ஏன் எனக்கு மாத்திரம், ஏன் என் பிள்ளைகளுக்கு மாத்திரம், எதற்கு, எப்பொழுது கிடைக்கும், நீங்கள் சொன்னதெல்லாம் செய்கிறோமே, எங்களுக்கு ஏன் நீங்கள் செய்யலை, இந்த கேள்விகளுக்கெல்லாம் சில வசனங்களை நான் வாசிக்கிறேன், வாசித்து நாம் செவிக்கலாம். அப்போது கர்த்தர் பெருங்காற்றிலிருந்து யோபுக்கு உத்தரவாக, அறிவில்லாத வார்த்தைகளால் ஆலோசனையை அந்தகாரப்படுத்துகிற இவன் யார்? இப்பொழுதும் புருஷனைப் போல எடை கட்டிக்கொள், நான் உன்னை கேட்பேன், நீ எனக்கு உத்தரவு சொல். ஃபர்ஸ்ட் யார் பேசினார்ல, அவங்க ஃப்ரெண்ட்ஸை கேட்டிருப்பான்னு நினைக்கிறேன். நான் பூமியை அஸ்திவாரப்படுத்துகிற பொழுது நீ எங்கே இருந்த? நீ அறிவாளியானால் அதை அறிவி. முதல் கேள்வியிலே காலி. நம்ம இந்த யூனிவர்ஸை பாருப்பா. அதனாலதான் நேற்று நான் சொல்ல வந்த ஒரு விஷயம், ஆபிரகாமை பார்த்து வானத்தை பாரு, நட்சத்திரத்தை என்ன கூடுமானால் என்ன, மணலை பாரு, மணலை என்ன கூடுமானால் என்ன அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா, இதெல்லாம் எப்படி உண்டாச்சு, எப்படி எவ்வளவு இருக்கு, அது என்ன நிலையில இருக்கு, அது எப்படி உருவாச்சு என்பதெல்லாம் உனக்கு தெரியுமா? அந்த மாதிரியே உன்னுடைய வருங்காலத்திலே உன்னை சந்ததியை நான் பெருக பண்ணுவேன் அப்படின்னு ஒரு அஷூரன்ஸை கர்த்தர் கொடுக்கிறார். இங்க அவர் சொன்னார், நான் எப்படி இதை உருவாக்கினேன், கிரியேட் பண்ண உனக்கு தெரியுமாப்பா? கிரியேஷன் ஸ்டோரியில நமக்கு ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிருக்கும். 1ஆம் நாள், 2ஆம் நாள், 3ஆம் நாள் நல்லது என்று கண்டார், நல்லது என்று கண்டார், நல்லது என்று கண்டார். மனுஷனை மாத்திரம் தனிமையா இருப்பது நல்லது அல்லவென்று கண்டார். அப்போ அந்த படைப்பின் அழகு அல்லது அறிவு, நாலேஜ், இதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கே நம்மளால இந்த உலகமே முடிஞ்சிடும். இன்னும் ஆராய்ச்சியில தான் இருக்கிறாங்க. இன்னுமே யாரும் கண்டுபிடிக்க முடியல. ஏதோ ஒரு 1000 வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு இன்வென்ஷன் இருக்கும். நியூட்டன் லா அந்த மாதிரி. புவி ஈர்ப்பு மேலேருந்து கீழே விழுது, ஒரு இழுப்பு சக்தி இருக்கு. சூரியனை மையமா எல்லா கோள்களும் சுத்துது. எஸ், ஓகே. அது கலிலேயோ அந்த மாதிரி சிலர் தான் கொஞ்சம் கொஞ்சமா கண்டுபிடிக்க முனைகிறாங்க. ஆனா ஒன்னும் சொல்றேன், நான் வானங்கள் அப்படின்னு போட்டிருக்கல பைபிள்ல, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக. நிறைய பர்வதங்கள் இருக்கு. ஆண்டவர் சொன்னார், நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்துவேன். நீ என்ன எதிர்பார்க்குறீங்க, என்ன யோசிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. அப்ப நான் யோசிக்கிறதுனா, ஒரு புத்தகம் படிச்ச பொழுது அதான் யோசித்தேன். ஆண்டவர் ரொம்ப 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 அவர் பார்த்து நமக்காக ஒரு வீட்டை கட்டி, அது ஈகோ சிஸ்டமோட நாமளும் அதில் பண்படுத்தணும், பாதுகாக்கணும். நம்முடைய ஆக்டிவிட்டீஸ் இருக்கும்.
அங்க பசி இல்லை, துன்பம் இல்லை, வெயில் ஆகிலும் நிலவாகிலும் அப்படி ஒரு சீதோஷ நிலை. ஏன்னா நான் யோசிச்சு பார்க்குறேன், நிச்சயமாகவே அந்த கிளிம்ஸ் ஆஃப் ஹோப் அதை நம்ம பார்க்கணும். இப்போ வாழ்றதுல சம்மர் வருது, வின்டர் வருது, புயல் வருது, கொரோனா வருது, டெத் வருது, பெயின் வருது, இழப்பு வருது. ஆனால் அது இல்லாத ஒரு உலகம் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். நீங்க எப்படி? அப்புறம் இப்போ பாருங்க, அதற்கு அளவு குறித்தவன் யார்? அதன் மேல் நூல் போட்டவன் யார்? இதை நீ அறிந்தால் சொல். அதன் ஆதாரங்கள் எதன் மேல் போடப்பட்டது? அதன் கோடிக்கல் வைத்தவன் யார்? கோடிக்கல்லை வைத்தவன் யார்? அப்பொழுது விடிய காலத்து நட்சத்திரம் ஏகமாய் பாடி தேவபுத்திரர் எல்லாரும் கம்பீரிப்பார்களே. கர்ப்பத்திலிருந்து உதிக்கிறது போல சமுத்திரம் புரண்டு வந்த போது அதை கதவுகளால் அடைத்தவன் யார்? அப்படியே அவர் தொடர்ந்து பேசிட்டே பேசிட்டு, மழைக்கு ஒரு தகப்பன் உண்டோ, பனித்துளியை ஜனிப்பித்தவர் யாரோ, உறைந்த தண்ணீரை யாருடைய வயிற்றிலிருந்து புறப்படுகிறது. அவர் பேசுறத பார்த்தா அந்த அதிகாரம் 39ஆம் அதிகாரம் இப்படி எல்லாம் பேசிட்டே வருவார். அதுல உள்ள ஒரு சாராம்சம் ஒன்று இருக்கும். அதுல என்னன்னா, ஒரு கரு எப்படி உருவாகுது உங்களுக்கு தெரியுமா? ஒரு பிள்ளை எப்படி உருவாகிறது வயிற்றில் உங்களுக்கு தெரியும். ஆணுக்கு இல்லாத அந்த அந்த கர்ப்பப்பை ஏன் பெண்ணுக்குள்ள நான் வைத்தேன், அது உனக்கு புரியுமா? அந்த பெண்ணை சுமக்கும்படி அது எவ்வளவு பாதுகாப்பா அந்த குழந்தை வயிற்றுக்குள்ள இருக்கிறது, அது யார் பண்ணது? மூச்சு விட முடியாம ஒரு 9 மாதம் 10 மாதம் அந்த குழந்தை தண்ணீருக்குள்ள இருக்கிறது. வெளியில நமக்கு சுவாசம் இல்லைன்னா நம்மளால ஒரு நிமிடம் கூட, ஒரு 10 நிமிடம் கூட நம்மளால உயிரோடு வாழ முடியாது. ஆனா அந்த குழந்தைய 10 மாதங்கள் நீருக்குள்ளே வைத்து பாதுகாக்க முடியும்னா அது அதனுடைய சயின்ஸை எப்பயாவது நீங்க யோசித்து பார்த்துருக்கிறீங்களா? ஆண்டவருடைய ஆச்சரியம் அதுதான் யோபு சொல்றார். என்ன முடியாத அதிசயங்கள், அற்புதங்களை அவர் செய்கிறவர். ஆன் த ஹோல் என்ன சொல்ல வர்றாருன்னா, எப்பா நீ உத்தமத்துல நடந்தது எனக்கு தெரியும். உனக்கு 10 குமாரர் பிள்ளைகளை கொடுத்தது நான் தான். உன்னை தேவனை தூஷித்து ஜீவனை விடு என்று சொல்லி உன்னை வழி விலகி போக பண்ணின பெண்ணை திருமணம் செய்து வைத்தது நான் தான். வந்தாங்களே இந்த 4 நண்பர்கள், அவங்களும் தான் நான் படைச்சேன். இறுதியா வந்து உன் உறவின் மக்களும் நண்பர்களும் தெரிந்தவளும் வந்து உனக்கு வேண்டிய வெள்ளி காசுகள் எல்லாம் கொடுப்பாங்கல்ல, அதெல்லாம் நிர்ணயம் பண்ணது யார்? அவளோடு கூட பேசினது யார்? ஆண்டவர் கேட்கிறார். இதான் அவருடைய கேள்வி. யோபு ஒரு சர்டன் லிமிட்ல முடிந்த பிறகு, சர்டன் பீரியட் முடிந்த பிறகு, நீ ஜெப வீரனாக விசுவாசியாக அநேகருக்கு சாட்சியாக நிற்கும் பொழுது, இந்த 4 பேருக்கு இவன் சாட்சியா நின்னான். அங்கிருந்த ஊர் மக்கள் அநேகர் பார்க்கும்படி சாட்சியா நின்னான். அப்படி நிற்கும் பொழுது கர்த்தர் அவனுக்கு செய்ய போகிற காரியங்கள் எல்லாம் அவன் தோன்றும் முன்னே, அவன் வயிற்றில் இருப்பதற்கு முன்பாகவே கர்த்தர் நிர்ணயம் பண்ணது. என்ன நிர்ணயம் பண்ணார்? உனக்கு சுகமாகும். உன் சரீரத்தில் இருக்கிற எல்லா வியாதிகள் எப்படி இருந்த, உன்னை அடையாளம் காண முடியாமல் இருந்த, அப்படியே நான் மாற்றுவேன். டோட்டலா உன் வியாதி எல்லாம் மாறும். ரொம்ப அழகாவ, இளமையாவ, உன்னை வெறுத்து ஒதுக்கின உன் மனைவி உன்னோட கூட வந்து சேருவார். பிறகு உனக்கு திரும்ப பிள்ளைகள் பிறக்கும். அந்த 10 பிள்ளைகளில் பெண்கள் ரொம்ப அழகானவர்களாக இருப்பாங்க. இதெல்லாம் இப்ப இல்லப்பா, சாத்தான் என்னை கேட்பதற்கு முன்பாகவே நான் முன் குறித்தது. இதெல்லாம் உனக்கு முன்னுக்கூட்டியே சொல்லியிருந்தா
நீ என்ன பண்ணியிருப்ப, இது ஒருவேளை ஆண்டவர் சொல்லி தீர்க்க தரிசனமா சொல்லிட்டாருன்னு வச்சுக்கேன், பா சத்தன் வந்து கேட்டான், நான் ஒப்பு கொடுத்துட்டேன், நீ உஷாரா நடந்துக்கோ, ஒரு 10 மாசம்தான் பொறுத்துக்கோ, 20 மாசம்தான் பொறுத்துக்கோன்னு சொன்னா அதுல வேல்யூவே இழுக்காம இருக்கும். சில விஷயங்கள் ஆண்டவர் செய்கிற பொழுது நம்முடைய அறிவுக்கு எட்டாது இருக்கும். நமக்கு ஆண்டவர் எதுவும் சொல்லிட்டு செய்ய மாட்டார். சில தீர்க்க தரிசனங்கள் வராது, கனவு வராது, திடீரென்று சடனா நமக்கு எல்லாம் நிகழும். ஆனாலும் திடன் கொள்ளுங்கள். அவர் நமக்கு தகப்பனானால், நாம் அவருடைய பிள்ளைகளால் இருந்தார், அவர் சகலமும் நன்மைக்கு எதுவாய் செய்து முடிப்பார். ஒரே வாக்குத்தத்தம் சொல்லிட்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆண்டவர் முன்னிலைமையை அவர் அறிந்து வைத்திருக்கிறார், அவர் பின் நிலைமையும் அறிந்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அவன் முன்னாடி எப்படி இருந்தானோ அதுவும் தெரியும். அதனாலதான் அவன் எழுதும்போது சொல்றான், உன் ஆண்டவர் சொன்னார், உன் முன்னிலைமையை காட்டிலும் உன் பின்னிலைமையை நான் ஆசீர்வதிப்பேன். அப்போ பின்னிலைமை எப்படி இருக்கும் என்று ஆண்டவருக்கு தெரியும். ஒருவேளை ஒரு 10 வருஷம் கஷ்டப்பட்டிருப்பானா, 5 வருஷம் கஷ்டப்பட்டிருப்பானா, 2 வருஷம் கஷ்டப்பட்டிருப்பானா, 1 வருஷம் கஷ்டப்பட்டிருப்பானா, ஆனா 125 ஆண்டுகள், சாரி, யோபு 140 வருஷம், மன்னிக்கும், அப்ப 125 சொல்லிட்டேன், 140 வருஷம் உயிரோடு இருந்து 4 தலைமுறையாக தன் பிள்ளைகளையும் அவன் கண்டான். யோபு நெடுநாளாய் இருந்து பூரண உள்ளவனாக அவன் மரித்தான். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீ செய்ய நினைத்தது ஒருபோதும் தடைப்படாது. நான் சிம்பிளா சொல்லட்டுமா, இப்ப நம்ம போற பாதை ரொம்ப கஷ்டமான பாதை இல்ல, கடன்ல, குழப்பத்துல, சத்ரு நம்ம தலை மேல ஏறி போறான், வீடு இல்லை, குழந்தை இல்லை, வேலை இல்லை, பிரிஞ்சிட்டு போயிட்டான் கணவன், நிர்கதியா நிற்க வச்சான், விடவும் ஆயிட்டோம். இப்படி பல விதமான சூழல்கள், வியாதி, இப்படி எல்லாம் இருக்கு. நீங்க இதிலே இருக்க போறதில்ல. இதுதான் கர்த்தருடைய திட்டம், இது ப்ராஃபஸி, இது நீங்க இதிலே இருக்க போவதில்லை. அதனாலதான் அந்த வசனம் சொல்லுது, அவங்க ஒய்ஃபு, அந்த ஒரு சாம்பிள் உங்களுக்கு போதும். அவங்க ஒய்ஃபு அவனை வந்து அப்படி பேசின பொழுது அவர் சொன்ன வார்த்தையை நல்லா கவனிங்க. அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து, அது சொல்லிட்டான்ல, அதற்கு அவன், நீ பைத்தியக்காரி பேசுகிறதை போல பேசுகிறான். தேவன் கையில் நன்மையை பெற்றிருக்கிற நாம் தீமையும் பெற வேண்டாமோ என்றான். இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினாலே பாவம் செய்யவில்லை. ஒரு ஹோப் இருந்துட்டே இருந்தது அவனுக்குள்ள, ஒரு நம்பிக்கை இருந்துட்டே இருந்தது. என்ன நம்பிக்கை தெரியுமா? தேவரீர் சகலத்தையும் செய்யவர். இன்னொரு ஹோப் என்ன தெரியுமா? நீங்க சொல்லுங்க. இப்போ என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஆண்டவருடைய வருகைக்கு முன்பாகவே அவர் சொன்ன வார்த்தை, தீர்க்க தரிசனமாய் சொன்ன வார்த்தை, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், எழுப்புவார், கடைசி நாளிலே எழுப்புவார். என் தோல் முதலா அழுகி போனான், என்னை எழுப்புவார். இந்த ஹோப் உங்களுக்கு வேணும். இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், கலங்காதிருங்க. ஏன் உத்தமத்துல நடக்கணும் அப்படின்னா, உங்களுக்காக வைத்திருக்கிற அந்த திட்டத்தை நீங்க, உங்களுக்காக வைத்திருக்கிற அந்த அற்புதத்தை நீங்க, உங்களுக்காக வைத்திருக்கிற அந்த ஆச்சரியத்தை நீங்க, உங்களுக்காக வைத்திருக்கிற அந்த நெடுநாளாய் வாழ்கிற ஒரு பாக்கியம், உங்களுக்காக வைத்திருக்கிற அந்த பூரண ஆயுசை, உங்களுக்காக வைத்திருக்கிற பிள்ளைகளை, உங்களுக்காக வைத்திருக்கிற வருமானத்தை, உங்களுக்காக வைத்திருக்கிற வீட்டை, ஐஸ்வர்யவனாகிற திட்டத்தை நீங்க சுதந்திரித்து கொள்ள வேண்டும்னா பொறுமையோடு கூட காத்திருக்க வேண்டாம். ரொம்ப நாள் அல்ல,
அதுவும் ஆண்டவர் கைகள் இருக்கு. நமக்கு விரைவாய் கொடுக்கணும்னா நிச்சயம் விரைவாய் கொடுப்பார். அது இந்த நாளிலே இருக்கும், அல்லது இந்த மாதத்துக்குள்ளே கொடுப்பார்னா நிச்சயம் கொடுப்பார். இந்த வருஷத்துக்குள்ளே கொடுப்பார்னா நிச்சயம் கொடுப்பார். யாரையாவது ஏற்படுத்தி கொடுப்பார். வெங்கல கதவுகளை உடைத்தாவது கொடுப்பார். வானத்தை திறந்தாவது கொடுப்பார். அக்னியை அனுப்பியாவது கொடுப்பார். சரீரத்தில் சுகத்தையும் கொடுப்பார். கவலை கொள்ளாதிருங்க. இப்படி நம்ம தவறான சில வார்த்தையை நம்ம பேசாதபடி நாம் ஜாக்கிரதையாயிருப்போம். ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள பிதாவே, இந்த வேலைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய வார்த்தைகளை தியானித்தோம், கேட்டோம், விசுவாசிக்கிறோம். அதன்படி நடக்க உதவி செய்யும். இந்த நாளிலும் தேவையோட அற்புதத்திற்காக, ஆச்சரியத்திற்காக, ஒரு பெரிய மாற்றத்திற்காக காத்திருக்கிற உடைய பிள்ளைகளுக்கு அற்புதம் செய்வீராக. திருமண காரியங்கள், வேலை, குழந்தை பேறு, பிரிந்த குடும்பங்கள் இணைந்து, வியாதிகள் மறைந்து, மரண இருள் போராட்டங்கள் விலகி, ஆபத்து விபத்துகளிலிருந்து விடுதலையாக்கி, சாபங்களை முறித்து கர்த்தர் திறந்த வாசலை வைப்பீராக. இந்த காலை ஊழியத்தை ஆசீர்வதியும். இதற்கு கொடுத்த மக்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இன்னும் கொடுக்க போகிற மக்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்று வேண்டும் சதாகாலம் நிலைத்திருப்பதாக. ஆமென். God bless you.